Hi viewers, welcome to Trending Thesis, welcome to all. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா ஒரு சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் கொஞ்சம் நாளாக இப்போ வந்து பெட்ரோல் தீர்ந்துரும், அதுக்கப்புறம் கேஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பதட்டமான சூழ்நிலையை வந்து உருவாக்கி அதில் வந்து பயந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம அதெல்லாம் போக்குற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நமக்கு இருக்க போகுது. அப்படி என்னடா சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் எல்லாம் புரியுது சொல்கிறேன். அப்படி என்னடா சொல்ல போகிறேன்னாக்கா, நம்ம வந்து இந்தியா வந்து ஒரு கப்பல் வந்து 2 கப்பல் வந்து இந்தியாவுக்கு வருகை புரிகிறது. அது என்ன விஷயம்னு நம்ம இதில் பார்ப்போம். என்னன்னாக்கா, மத்திய துறைமுகங்களில் வந்து அங்கே போர் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த பகுதியை கடந்து வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கப்பல் மற்றும் கப்பல் வழி போக்குவரத்து அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் வந்து அது யார் அப்படின்னாக்கா ராஜேஷ்குமார் சின்ஹா வந்து அவர் வந்து செய்தியாளர்கள்கிட்ட இன்றைக்கி பேசியிருக்காரு. அவர் என்ன தகவலை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. அது என்னன்னாக்கா, ஹர்முஸ் ஜலசந்தியை சிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 கப்பல்களும் கடந்து விட்டன. அந்த பகுதியில் தான் ஈரானை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் யாரையும் அனுப்ப மாட்டோம், யாரையும் அனுமதிக்க மாட்டோம் இந்த வழியில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியாவோட 2 கப்பல் வந்து அந்த ஜலசந்தியை தாண்டிடுச்சு. அந்த கப்பலில் வந்து 92,700 டன் எடை கொண்டுள்ள எல்பிஜி எனப்படும் திரவ நிலையிலான பெட்ரோலிய கேஸ் உள்ளது. எவ்வளோ வருதுங்களா? 92,700 டன் வந்து இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கு. எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி தாங்க வந்திருக்கு இந்த தகவல். ஏற்கனவே இருக்கிற பெட்ரோல் ஐயோ காலி அடிச்சா என்ன பண்ணுறது, டேங்கில் வாங்கிட்டு போகிறதும் வாட்டர் கேன்லாம் வாங்கிட்டு போகிறதும் எதுலேயோ வாங்கிட்டு போகிறாங்க. நானும் வந்து போன வாரம் முந்தானத்து பார்க்குறேன். ரொம்ப அலைச்சலாக ஆகி போச்சு. 3 பெட்ரோல் பங்க் போனேன் நானே. என்ன பண்ணுறது, ஃபைனலி நமக்கான தீர்வு வந்து கிடச்சிருச்சு தான் சொல்லணும். இன்னும் வந்து ஒரு 22 கப்பல் அங்கே இருக்குது. இருந்தாலும் 2 கப்பல்கள் வந்து வர தொடங்கிச்சு. இயல்பான சூழ்நிலை வந்து ஆரம்பிக்க தொடங்கிருச்சு. அதுவும் அந்த கப்பல்கள் வந்து 16, 17ஆம் தேதியில் வந்து இந்திய துறைமுகங்களான முந்த்ரா மற்றும் காண்ட்லா துறைமுகங்களை வந்து சேர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் அங்கே இருக்கிற 22 கப்பல்களாக இருந்தாலும் சரி, மேலும் அங்கே இருக்கிற மொத்த கப்பல்களோட எண்ணிக்கை வந்து 611. அதில் இந்தியாவில் வந்து 22. மொத்த கப்பல்களில் அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லை அப்படின்னும் அந்த செய்தியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியின் மூலமா கடந்த 24 மணி நேரத்தில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படலை. அதனால் சுமூகமான சூழ்நிலை தான் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? மேலும் இது மாதிரி ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களை விரும்புவது மிஸ்டர் ட்ரெண்டிங் தீசிஸ். மேலும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு நல்ல தகவலோடு நான் வரேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ண ஷேர் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல்லுக்கு அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவும் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, தேங்க்யூ, பாய்.